இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் கட்டி தந்திருக்காங்க. 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட கட்டி தந்திருக்காங்க மக்களே. நீங்க இதே வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 11 லட்சம் ரூபாய்ல வீடு கட்டி தந்துடுறாங்க. இதே வந்து இடத்தோட சேர்த்து வீடு வேணும்பா, என்கிட்ட இடம்லாம் இல்லப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களே இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. அதோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய்ல இருந்து 25 லட்சம் ரூபாய்ல இடத்தோட சேர்த்து இவங்க வீடு கட்டி தராங்க. நம்ம வீடு வாங்குறதே வந்து ஒரு கனவு தான் நம்மளுக்கு. அந்த கனவு இல்லத்தை நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப அதனால வந்து எங்களுக்கு வந்து மோனி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க எங்களுடைய பிளான்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அவங்க வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி கட்டி கொடுத்தாங்க. நிறைய பில்டர் கிட்ட வந்து பில்டிங் நம்ம கொடுத்தா பட்ஜெட் வந்து அதிகமா தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்க சொன்ன பட்ஜெட்லயே வந்து எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க கனவு இல்லத்தை அவங்க சொன்ன பட்ஜெட்ல எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க வீடு. வெல்கம் டு பிளாக் மிரர் வாங்க. நீங்க எங்க வீடியோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் தான் வந்திருக்கோம் மக்களே. நெல்லிக்குப்பத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு வீடு கட்டி தரணும், இல்லை இடத்தோட சேர்த்து வீடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி 850 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபாயில் கட்டி தந்துருக்காங்க மக்களே. இடம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சிட்டாங்க. இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுட்டு வீடு கட்டுறதுக்கு பில்டர்ஸை தேடி இருந்தாங்க. தேடிட்டு இருக்கும் பட்சத்தில் வந்து மௌனி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வீடு கட்டி தந்தாங்க. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் கட்டி தந்திருக்காங்க. 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட கட்டி தந்திருக்காங்க மக்களே. அதை வந்து இந்த சரௌண்டிங்ல ஒரு பட்ஜெட்டான விலையில வந்து இவங்க வந்து நல்ல குவாலிட்டியாவும் பில்டிங் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதே வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 11 லட்சம் ரூபாய்ல வீடு கட்டி தந்துடுறாங்க. மீதி இந்த செப்டிக் டேங்க், இந்த EB இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலா நீங்க இடம் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும், நார்மலாவே உங்களுக்கு தெரியும். இதே வந்து இடத்தோட சேர்த்து வீடு வேணும்பா, என்கிட்ட இடம்லாம் இல்லப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களே இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. அதோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய்ல இருந்து 25 லட்சம் ரூபாய்ல இடத்தோட சேர்த்து இவங்க வீடு கட்டி தராங்க. இவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா கட்டி தருவாங்களா, கட்டி தர மாட்டாங்களா, இல்ல எல்லாமே லோக்கலா போட்டுருவாங்களா அப்படின்லாம் நினைப்பாங்க நிறைய பேர். ஆனா இவங்க வந்து எல்லாமே பிராண்டட் குவாலிட்டியா தான் பண்ணி தராங்க. உதாரணத்துக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தாங்களே, அவங்களே வந்து இந்த வீட்டை பத்தி, அந்த வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பில்டர்ஸை பத்தி பேசுவாங்க. நீங்களே கேளுங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்போ உங்க வீடு எங்க இருக்கு, இப்போ ஒரு வீடு கட்டணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கே தெரியும். நிறைய பேரோட கனவாவே இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு, எவ்வளவு ஏரியால கட்டிருக்கீங்க? வீடு வந்து லொகேஷன் வந்து நெல்லிக்குப்பத்துல வந்து லொகேஷன் ஆயிருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி நாங்க என்ன பண்ணோம், வீடு கட்டுறதுக்கு வந்து ஆட்கள் தேடிட்டே இருந்தோம். நம்ம வீடு வாங்குறதே வந்து ஒரு கனவு தான் நம்மளுக்கு. அந்த கனவு இல்லத்தை நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது. அதனால வந்து எங்களுக்கு வந்து மோனி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க எங்களுடைய பிளான்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். ஆனா நாங்க பிளான் கொடுத்ததை விட அவங்க வந்து அவங்களுடைய பிளான்ல சூப்பரா கட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவங்க வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி கட்டி கொடுத்தாங்க. பக்கத்துல பாருங்க அந்த பில்டிங் வந்து கட்டி கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப எங்க கிட்ட ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து இன்ஜினியர் தான் கட்டினாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க, உங்களை மாதிரி குவாலிட்டியான சிமெண்ட் கம்பி எதுவுமே எங்களுக்கு போடவே இல்லை, ஆனா மோனி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு எங்களுக்கு அது மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க வீடு கட்ட சொல்லலாம். ஓகே மேடம், இப்போ லேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு பில்டர் வந்து அவங்க சொல்ற பட்ஜெட்டோட திடீர்னு அதிகமாலாம் ஆக்குவாங்க, குவாலிட்டியா போட்டாலும் அதிகமாகிடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா? இல்ல அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணி தரல. அவங்க சொன்ன பட்ஜெட்லயே வந்து எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. நிறைய பில்டர் கிட்ட வந்து பில்டிங் நம்ம கொடுத்தா பட்ஜெட் வந்து அதிகமா தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கட்டா பார்த்து உங்க ஸ்கீம்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது. ஃபர்ஸ்டே எல்லா டீடைலுமே வந்து தெளிவா சொல்லிடுறாங்க, இது எது உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க கனவு இல்லத்தை அவங்க சொன்ன பட்ஜெட்ல எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க வீடு. மகளே, நம்ம கூட பாத்தீங்கன்னா மோனி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பாபு சார் இருக்காரு. ராய் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். சார் நம்ம கம்பெனி நேம் என்ன, சைட் எங்க இருக்கு சார்? நம்ம கம்பெனி நேம் வந்து மோனி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ். ஓகே. இந்த இடம் எங்க இருக்குன்னா நெல்லிக்குப்பம், நியூ சென்னை சிட்டி. சூப்பர். அதான் வந்து இந்த இடத்துல வந்து லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி சார். அதான் வந்து இடத்தோட சேர்த்து வீடு வாங்கினாலே கம்மியான பட்ஜெட்ல வாங்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்க சார். ஓகே. இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு? இந்த பில்டிங் பார்த்தா இப்ப நம்ம கட்டின பில்டிங் தான். ஓகே. இது 1000 ஸ்கொயர் ஃபீட். இது கட்டின போது ரேட் வந்து 40 லட்சம் ரூபாய். இடத்தோட சேர்த்து 40 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்தோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு ஏரியால வீடு? பில்டிங் ஏரியா வந்து 850 ஸ்கொயர் ஃபீட். 850 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி கொடுத்துருக்கீங்க. அதான் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால 850 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீடு. இது 2 BHK வித் கார் பார்க்கிங். ஆமா. 40 லட்சம் ரூபாய் கட்டி. ஆமா சார். ஓகே. இதே வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கிட்டு வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேக்குறாங்க.
வாங்கணும்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? ஒரு 23 லட்சத்துலேருந்து 25 வரைக்கும் ஆகும். 23ல இருந்து 25 லட்சம் இடத்தோட சேர்த்து வீடு கட்டி. நீங்க எவ்வளவு நாளா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? 19 இயர்ஸ் 19 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கெல்லாம் நீங்க ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? சென்னை எல்லா சைடும் பண்றோம். அதிகமா நெல்லிக்குப்பம், கன்னிவாக்கம், கூடுவாஞ்சேரி அப்படி. இப்போ ஒரு சிலர் வந்து இடம் வச்சிருப்பாங்க, இடம் இருக்குது வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க வீடு கட்டி கொடுத்துருவீங்க. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா, நீங்க வந்து உங்களாண்ட வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல கட்டி தருவீங்க? ஒரு 6 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி தருவோம். அது 11 லட்சம் ரூபாய் ஆயிடும். 11 லட்சம் ரூபாய் கட்டி தருவீங்க. ஆமா, அது இல்லாம காம்பவுண்ட், டெப்டி டேங்க், சம்ப் இதெல்லாம் தனி சார்ஜ் ஆயிடும். ஓகே, வீடு வாங்குறாங்கனாலே இந்த செப்டி டேங்க், ஈபி கனெக்ஷன் இது எல்லாமே தனியா வரும். அது தெரியும். அது எல்லா கஸ்டமருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதெல்லாம் தனியா வருங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு இடம் வச்சிருந்தீங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வச்சிருந்தீங்கன்னா வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி தராங்க. அதுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 11 லட்சம் ரூபாய் கட்டி தராங்க. நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா கட்டி தருவீங்க? எல்லா மெட்டீரியல் நம்ம குவாலிட்டியா பண்றோம் சார். ராடு பாத்தீங்கன்னா ஏரஸ் ராடு, சிமெண்ட் வந்து டால்மியா சிமெண்ட், பிரிக் வந்து ரெட் பிரிக், ஒயர் கட் பிரிக், டைல் பாத்தீங்கன்னா 2x2, பெயிண்ட் வந்து ஏசியன் பெயிண்ட். ஓகேங்க சார், இது வந்து எல்லா பிராண்டட் மெட்டீரியல்ல தான் எல்லாமே பண்ணி தரீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அதான் வந்து இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இடத்தோட சேர்த்து வீடு வாங்கினாலும் இவங்க பண்ணி தராங்க. இல்ல வீடு மட்டும் கட்டி தரணும், இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு கட்டி தரணும்பா எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 BHKல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. இதே வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு இடத்தோட வீடு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23ல இருந்து 25 லட்சம் ரூபாய் இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. இல்ல நீங்க இடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெறும் 11 லட்சம் ரூபாய் வீடு கட்டி தராங்க. மீதி வந்து ஈபி கனெக்ஷன், ட்ரைனேஜ், சம்ப் இது எல்லாமே வந்து தனியா வரும். அது என்னன்றத நேர்ல வந்து கேட்டுங்க. இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணணும், நேர்ல வந்து பார்க்கணும்னா எங்க ஆபீஸ் வச்சிருக்கு? காயரம்பேடு, கூடாஞ்சேரி காயரம்பேடு, கன்னிவாக்கத்துல ஆபீஸ் இருக்கு. ஓன் ஆபீஸ் தான். நம்ம நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலுமே வந்துரும். ஓகே, அதாவது மோனி கன்ஸ்ட்ரக்ஷன் கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்துரும், லொகேஷன் எல்லாமே வந்துரும். சோ நீங்க அது மூலமாவும் நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல வேற டீடைல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இவங்களை வந்து மீட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி வீடை கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்க கட்டிக்கலாம்.